இதுக்கப்புறம் வட சென்னைனா எஸ்ஆர் அண்ணா மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. பாட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம், சனவே போட்டிருந்தா நல்லா இருக்கும் போல. அவர் நடந்து வர்றது அந்த கதாபாத்திரத்துக்கு தனுச போடுங்க, அவர் சூப்பரா நடிக்கிறாரு அப்படின்னு அந்த மாதிரி தனுச சொல்லுவாரா? பார்த்தோன்னே எஸ்ஆர் ஐயோ என்சி டான்ஸ் ஐயோ. இந்த கதை சிம்புக்கான எழுதின கதை. இதுக்கப்புறம் வட சென்னைனா எஸ்ஆர் அண்ணா மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. வேற லெவல்ல தரமான சம்பவம். இதுக்கப்புறம் பாப்பீங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அண்ணனோட கம்பேக் இது வேற லெவல்ல இருக்கும். இதுக்கப்புறம் வேற லெவல்ல சொல்ல வேணும், அண்ணனால லுக்கு தான் இது. இதுக்கப்புறம் சொல்ல வேணும், அதெல்லாம் சூப்பரா இருக்காரா, வேற லெவல்ல இருக்காரா, தெரியும், வேற லெவல்ல தெரியும், தரமான சம்பவம் இருக்கு. உண்மையிலே ப்ரோமோ நல்லா இருந்தது தல. என்னன்னா வந்து பாட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம், சனவே போட்டிருந்தா நல்லா இருக்கும் போல. பாரடைஸ் பிஜிஎம்மே திரும்பி போட்ட மாதிரி இருந்தது. அதே போல டப்பிங் இஷ்யூ இருந்தது. மற்றபடி எல்லாமே ஃபயர். இதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர் கரியர் நல்லா பீக்கில் போகணும்னு நினைக்கிறேன். சிம்மு நல்லா இருக்காரு பார்க்கறதுக்கு, உண்மையிலே நல்லா இருந்தது. நல்லா மேரினிசம் அந்த 10 தலை கெட்டப்பில் வந்து இருந்தாப்புல லுக்கு. ஆனால் வந்து கெட்டப் எல்லாமே வந்து வடச்சென்னை லுக்கில் தான் இருந்தது. சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. ரத்தம் கண்டிப்பா தெரிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெற்றிமாறன் படம் இல்லையா, கண்டிப்பா அது உண்டு. பாத்தீங்களா உள்ள நிக்கிறதுக்கு முடிஞ்சுதா, அப்படியே அழும் போது கூட்டம். தனுஷ் கூட நம்மளுக்கு தெரியாது, அவரையும் கம்பேர் பண்ணா நல்லா தான் இருக்கும். அண்ணன் சூப்பராக செய்யறாரு. வட சென்னை யாருன்னு தெரியல, அரசன் சொல்லி பேர் படம். அப்புறம் லாஸ்ட் இங்கே வட சென்னைன்னு அண்ணனை வர வச்சிட்டாங்க, நல்லா இருக்கு, ஹாப்பியா போறேன். ரொம்ப வருது நாங்கள் ஒரு ஃபோட்டோ விட்டு காமிச்சாங்க, ஃபோட்டோவில் வீடியோவை விட்டு காமிச்சாங்க, கத்தி எடுக்கிறது இல்லை சூப்பராக. அதான் ப்ரோ, இதுக்கப்புறம் நான் சொல்லுவோம் வெற்றிமாறன் தான் பயங்கரமாக பண்ணிடுறாரு. ஒரு ஃப்ரேம்லையுமே பயங்கரமாக இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவர் நடந்து வந்தது, அந்த 2 டிரான்சிஷன் மாறினது, அந்த பிஜிஎம் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அதான் சொல்கிறேன், எல்லாமே பயங்கரமாக இருந்தது. எஸ்டிஆர் அந்த ஸ்டார்டிங் அந்த இன்ட்ரோ வந்து அந்த நேம் வர்றதுலேருந்து அந்த கடைசியில் அரசன்னு போட்ட வரைக்கும் பயங்கரமாக இருந்தது. எல்லாமே படம் தான். நம்ம டைட்டில் ஒரு படத்துக்கு ஒரு டைட்டில்னு வைப்போம், ஆனால் எஸ்டிஆர் அது வந்து எஸ்டிஆருக்காகவே வச்ச டைட்டில் மாதிரி அரசன் அப்படிங்கிறது ஃபிட் ஆகிடுச்சு. ஆமாம், பிளட் பாத்ன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருந்தது. அப்படியே அவர் நடந்து வர்றது அந்த எமோஷன்ஸே மாறிச்சு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப காமாக இருந்தார், அண்ட் அந்த சின்ன யங் இதில் வந்து அவரோட எமோஷன்ஸே வந்து மாறி இருந்தது. அந்த மனசு வேணும், என் கதாபாத்திரத்துக்கு தனுச போடுங்க, அவர் சூப்பரா நடிக்கிறாரு அப்படின்னு அந்த மாதிரி தனுசு சொல்லுவாரா? சிம்பு நடிகை அப்படின்னு சொல்லிட்டு தனுசு சொல்லுவாரா? இல்லை தனுசை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுவாரா? நடக்கவே நடக்காது. ஆனால் இந்த படத்தில் வெற்றிமாறன் என் அண்ணன் சிலம்பர் சொன்ன நெல்சன் கிட்ட சொல்கிறாரு, இந்த கதாபாத்திரத்துக்கு தனுசை போடுங்க, ஈக்குவலாக இருக்கும், தாறுமாறாக ஒர்க் பண்ணுவார். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் 10 வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா தாறுமாறு தான், இட்டு தான், பிளாக் பஸ்டர். கிளியுமாவா அரசன், ஐயோ இங்கே பாருங்க நிற்குது அப்படியே, வேற மாதிரி ப்ரோ. மியூசிக் வேற மாதிரி. அண்ணன் 2 கெட்டப்பில் காட்டினாங்க. செகண்ட் கெட்டப் ஐயோ ஃபஸ்ட்டு கெட்டப் கூட நான் நிறைய படத்தில் பார்த்துட்டேன், ஆனால் 2வது கெட்டப்பு இந்த ஒரு 18-19 வயசில் இருக்கிற பையன் மாதிரி காட்டுறாங்க. ஐயோ இந்த பங்கு வச்சுக்கினே இந்த சிம்பு வடச்சென்னை படத்தில் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அதோட ஈக்குவலாக அண்ணன் இறங்கி செய்வார். சம்பவம் தான். ரத்தம் ஐயோ, இந்த ட்ராக் ஓரத்தில் அந்த ஃபேஸ் கட்டில் இந்த கல் தண்டெல்லாம் ரத்தம் இருக்குது. படம் ரிலீஸ் ஆகுனா தான் தெரியும். படத்துக்கோசம் வெயிட்டிங். மியூசிக் எங்க அனிருத்துன்னா ரஜினிக்கு மட்டும் தான் மியூசிக் போடுவாரா, இல்லை சிம்பு தனுஷுக்கு மட்டும் போடுவாரா? சிம்புக்கு கூட போடுவாருங்க. சிம்பு இந்த வாட்டி பாருங்க வேர்ல்டு ரெக்கார்டு. பார்த்தோன்னே எஸ்ஆர் ஐயோ என்சி டான்ஸ் ஐயோ எப்படி இருக்குன்னே தெரியல. பார்க்கும்போது அப்படி டீசர் அப்படி பண்ண இருக்குது. அப்படி இப்போ என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. வீட்டு வெளியே போய் வெடி வெடிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு பார்க்கும்போது செம்ம மாசாக இருந்துச்சு. படத்துக்காக வெயிட்டிங் ஆகி. இல்லை அரசன் தான், ஆனால் வடச்சென்னை போட்டிருக்காங்க பேக்கு. ஆனால் எப்படின்னு தெரியல, படம் ஒரு மாதிரி தெரியும். ஆனால் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐயோ மாசுங்க, படுற மாசுங்க. இது வரைக்கும் யாருமே அந்த ஒரு மாதம் காத்திக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக காட்டியிருக்காங்க படத்துக்காக. ஏங்க வேற லெவலுங்க. ஏங்க அவரோட தனித்தரம் நமக்கு எல்லாருமே தெரியும். அவரோட படங்கள் எப்படி இருக்கும், கதைகள் எப்படி இருக்கும். ஐயோ இதில் பார்க்க அந்த மேக்கிங் ஐயோ செம்மையாக இருக்குங்க, நல்லா இருக்கு. படம் வந்தால் தான் தெரியும். வடச்சென்னை ஒன்னோட லீட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆக்சுவலி முன்னாடியே ஒரு சீன் ஒன்று போட்டிருப்பாங்களா, அதுலேருந்து தான் ஒரு கனெக்டிவிட்டி வரும். என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, சிலம்பரசன் வாயிலிருந்து தனுஷ் பேரை கேட்கும்போது பயங்கர ஒரு வைப் இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது.
நோ 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 இது ஆக்சுவல் சிம்பு தான் நடிக்க வேண்டியது வந்து இந்த கதை சிம்புக்கான எழுதின கதை 2013 எழுதின கதை. நீங்கள் வெற்றிமாறன் ட்விட்டர் எடுத்து பாருங்க வந்து இந்த கதை விட்டுட்டு தான் வேற வடச்சனை பேரல் வடச்சனை எடுத்தாங்க. இதுதான் ஒரிஜினல் வடச்சனை வந்து அதிலே தெளிவாக போட்டிருப்பாங்க. படம் முடிகிறப்ப வந்து இட்ஸ் அ ரா அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் வடச்சென்னை. ஸோ இதுதான் ஒரிஜினல் வடச்சனை வந்து சரிங்களா. அனிருத் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அவர் இந்த மாதிரி மியூசிக் அடிச்சதே இல்லை வந்து இந்த மாதிரி மியூசிக் ஒரு தடவை கூட அவர் அடிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிருக்காப்புல. அந்த மியூசிக் வந்து இன்னமும் காதல் ஓடிட்டு இருக்கு. அடுத்த ஷோக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்து. நல்ல காமெடி. தீபாவளிக்கு உங்கள் காமெடிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நல்ல காமெடி வந்து சரிங்களா. பிரச்சனைக்கு வந்து சனா பண்ணியிருந்தாப்புல அனிருத் எனக்கு தெரிஞ்ச அந்த மியூசிக் சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே இல்லை. கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஏன்னா பேரடைஸ் பிஜிஎமே திரும்பி போட்டு ஒரே பிஜிஎம் மாற்றி போட்டுட்டு இருக்காப்புல. அது மட்டும் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். சந்தோஷ் நாராயணன் தான் ப்ரோ. இதில் என்ன டவுட்? சந்தோஷ் நாராயணன் தான் அஃப்கோர்ஸ். ஏன்னா அவர் ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ஒரு லைன் செட் பண்ணிட்டாரு. வட சென்னைன்னா அதுக்கு ஒரு பிஜிஎம், அது தனி ஒரு லெவல், அது தனி வேர்ல்டு, அது ஒரு தனி லெவலான ஒரு மியூசிக். அது அவர் இங்கே கொண்டு வரல. அது அந்த ஒரு ரீச் அந்த லைனை டச் பண்ணலையே. அப்புறம் நான் வந்து அனிருத்துக்கு நான் எதிர்பார்க்கறது எப்படி அவர் ஒரு கரியர் பிரேக் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். தலைவன் அப்படியே ஐயோ தெரியுதுங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, வயலன்ஸ் தான். ஸோ படம் அது படம் தான். அது படமாக பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஐயோயோ அது உள்ள தேட்டரில் அந்த அந்த எப்படி சொல்கிறது இப்படி தெரியுது. செம்மையாக இருந்தது. கம்பேக் கொடுத்தாருங்க. ஒரு எப்படி கிட்டத்தட்ட நம்ம ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சா எப்படி அதே அழுதுன்னு இருந்தேன் நான். ஆமாம் எல்லா சாங்கும் போட்டாங்க. வேற லெவலு. வரவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அண்ணன் வந்துட்டாருங்க. இப்போ சொல்கிறேன் பாரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். STR49 தலைவன் வரான்னு சொல்லி லெஃப்ட்டில் போ ரைட்டில் போ எல்லாருக்கும் சொல்கிறேன். லெஃப்ட்டில் போ வேறு யாருமே இருக்காங்க எல்லாம் ரைட்டில் போங்க. எங்கள் அண்ணன் சென்டராக வராரு.